ஸோ போன பாட்டில் வந்து நம்ம ஹீரோ மேலே இருந்த கடுப்பில் ஹீரோயின் வந்துட்டு மேலேருந்து தள்ளி விட்டுருப்பா. இப்போ வந்து அதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இப்போ இவளுக்கு வந்துட்டு ஒரு சீன் ஞாபகம் வருது. அதாவது நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீரோயினோட அம்மா கிட்ட வந்து அப்ரூவல் கேட்கறதுக்காக நம்ம ஹீரோ போயிருப்பான். அப்போ வந்து ஹீரோ வந்து ரொம்ப நர்வஸாக இருந்திருப்பான். ஹீரோயினுக்கு வந்துட்டு இதை பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. ஏன்னா வந்து ஹீரோ வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க பையன். ஸோ அவன் வந்து இதே மாதிரி ஒரு சிம்பிளான கேர்ளுக்கு வந்துட்டு இவ்வளோ வந்து எஃபர்ட் போட்டால் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ரொம்ப ஷாக்காக இருந்திருக்கு. அதுக்கு ஹீரோ சொல்லியிருப்பான், எனக்கு வந்து உன்கிட்ட தான் வந்துட்டு நானாக வந்து ஃபீல் பண்ணுறேன்ற மாதிரி நிறைய டைலாக்லாம் விட்டுருப்பான். அதெல்லாம் இப்போ ஹீரோயினோட மைண்டுக்கு வருது. பட் என்ன பிரயோஜனம், நம்ம ஹீரோவை தான் வந்துட்டு வக்கீல தள்ளி விட்டால. இப்போ அப்படியே ஃபேட் அவுட் பண்ணிட்டு மார்னிங் வந்து நம்ம ஹீரோயின் வந்து அவளோட ரூம்லேருந்து எந்திரிக்கிறா. முத நாள் வந்து அவள் போதையில் இருந்திருப்பாள். ஸோ அவளுக்கே வந்துட்டு என்னடா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் வந்து ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். ஹீரோயின் வந்துட்டு ஏதோ கனவு மாதிரி இருக்குது. பட் அவளுக்கு புரிஞ்சிச்சு இதெல்லாம் வந்து நிஜம் தான், கனவுலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து போலீஸ் கிட்ட இருந்து மாட்டிக்க கூடாது, நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ரூமில் இருக்க எவிடன்ஸ்லாம் வந்துட்டு எடுக்கிறா. ஏன்னா முத நாள் வந்து இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அந்த சண்டையெல்லாம் காட்டாமல் போலீஸ் கேட்டால் இவங்க ரெண்டு பேரும் வந்து டின்னர் முடிச்சுட்டு வந்து குளிச்சுட்டு படுத்துட்டாங்க. பட் அதுக்கப்புறம் ஹீரோவை காணான்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து யாரோ டோர் பில் அடிக்கிற மாதிரி இருக்கு. இவ ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அங்கே வந்து ஹீரோ தான் நின்றுட்டு இருக்கான். ஸோ அதை பார்த்துனே ஹீரோயின் வந்து பயந்து போய் திரும்ப கதவை அடிச்சிடா. ஹீரோயினுக்கு வந்துட்டு பயமா இருக்கு. அதோட கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு கதவை திறக்கிறப்ப அப்பதான் தெரியுது ஹீரோ வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து இந்த ஹோட்டலில் பிரேக் ரூம்னு தனியாக இருக்க போல அங்கே தான் ஸ்டே பண்ணியிருப்பான் போல. அதே மாதிரி ஹீரோ வந்து சொல்கிறான், நேற்று நைட்டு வந்து நம்ம ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டோம், இனிமேல் நம்ம அதை பற்றி பேச வேணாம், இதுக்கப்புறம் நம்ம வந்து புது லைஃபை வாழ்வோன்ற மாதிரி நிறைய சமாதானப்படுத்துறான். நம்ம ஹீரோயினுமே வந்து ஹக் பண்ணிக்கலாம். ஸோ அவள் என்ன நினச்சிக்கிறான்னா, நேற்று நடந்தது வந்து நம்மளோட இமேஜினேஷன் தான்ற மாதிரி அவள் யோசிச்சுக்கிறா. சரி ஓகே நீங்கள் வந்து நம்ம செக் அவுட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு திரும்ப அவங்களோட வீட்டுக்கு போகிறதுக்காக செக் அவுட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ கிட்ட இருக்க அந்த ரெட் கோட்டை வந்து காணான்ற மாதிரி ஹீரோ தேட போகிறான். அதை சொல்கிறப்ப தான் ஹீரோயின் வந்து யோசிச்சு பார்க்குறான். முதல் நாள் நைட்டு வந்து நம்ம ஹீரோ ரெட் கோட் போட்டு நின்ற மாதிரி தானே இருந்திருக்கும். ஸோ அதை பார்த்தனே இவளுக்கு வந்து லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த சைடு பார்த்தா நம்ம காராவோட பாய் ஃப்ரெண்டு காராவை காணான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பான். ஸோ அதை பார்த்தனே வந்து நம்ம ஹீரோமே வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நேற்று நைட்லேருந்து காராவை காணா, நான் எங்கேயும் தேடி பார்க்குறேன் காணான்னு சொல்லும்போது சரி ஓகே அவளோட டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் பார்க்குறேன், அவன் போயிடுவான். அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி காரா வந்து பாய் ஃப்ரெண்ட் கூட எதுவும் பிரேக்கப் பண்ணுறேன்னு உங்ககிட்ட எதுவும் சொன்னாலான்னு கேட்கும்போது ஹீரோ வந்து திரும்ப சமாளிக்கிறான், இல்லை அவள் வந்து ஜஸ்ட் என்னோட கலீக் தான். ஸோ வந்து அவகிட்ட எனக்கு பர்சனலாக வந்து இந்த கனெக்டும் கிடையாது, அதனால அவள் இதெல்லாம் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு கிடையாதுன்ற மாதிரி சமாளிக்கிறான். இந்த சைடு வந்து பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு உள்ளதா அவளோட டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அவள் வந்து நீ வேற எங்கேயும் போயிருக்க வாய்ப்பு இல்லை, பட் மிஸ் ஆயிருக்கான்ற மாதிரி சொல்றான். அடுத்து இந்த இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்குலாம் போயிட்டு நிறைய வந்து வாலண்டியர்ஸ்லாம் கூப்பிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக வந்து காராவே கண்டுபிடிக்கிறாங்க. காராக்கு வந்து பயங்கரமா அடிபட்டிருக்கு போல. இப்போ இன்னும் உயிரோட தான் இருக்கா. ஆனால் வந்துட்டு அவளுக்கு அம்னீசியா மாதிரி பழசெல்லாம் கொஞ்சம் மறந்துருக்கு. அவளுக்கே என்ன நடந்துச்சுன்ற மாதிரி தெரியல. ஸோ அதே மாதிரி பாய் ஃப்ரெண்டுமே ரொம்ப ஃபீல் பண்றான். இந்த மாதிரி உனக்கு ஆயிடுச்சு, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்ற மாதிரி ரொம்ப வசனம்லாம் பேசிட்டு இருக்கான். ஸோ இதை பார்க்குற வந்து ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ ஹீரோயினுக்கு வந்து புரிஞ்சிச்சு தான் தான் வந்து தள்ளி விட்டதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவளுக்கு வந்து கொஞ்சம் கில்ட்டா வேற இருக்கு. இந்த மாதிரி சாரின்னு சொல்லி காரா கிட்ட சொல்லும் போது ஓப்பனா வந்து நான் தான் தள்ளி விட்டேன்னு சொல்லலை, ஜஸ்ட் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு, சாரி ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லும் போது காரா வந்து சொல்றா இதுல உங்க மேல தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்றா. பட் வந்து நம்ம ஹீரோயினுக்கு தான் தெரியும்ல அவன் மேல தான் தப்புன்ற மாதிரி. இந்த சைடு வந்து பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப ஃபீல் பண்றதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு மாதிரி கில்ட்டா ஃபீல் ஆகுது அவளுக்கு. அடுத்து கொஞ்ச நேரத்திலே காரா இறந்துடுறா. ஸோ பாய் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ தான் வந்துட்டு அவனை வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதை பார்க்குற ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப கில்ட்டா ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து நம்ம ஹீரோயின் பிளான் பண்ணது என்னமோ ஹீரோவை வந்து போட்டு தள்ளுறதுக்கு தான். பட் இந்த இடத்துல வந்து காரா மாட்டிக்கிட்டால. ஸோ அவளுக்கே வந்து ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு. அடுத்து போலீஸ் வந்து எல்லார்கிட்டையும் வந்துட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து ஆக்சிடென்ட் மாதிரி தெரிஞ்சா கூட பட் இவங்க சைட்லேருந்து விசாரணை பண்ணோம்ல. ஸோ அந்த மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து தனியாக கூட்டிட்டு போய் பேசுறான். அவன் இப்பதான் வந்து ஓப்பனாக வந்துட்டு உண்மையை ஒத்துக்கிறான். அதாவது இவனுக்கும் காராக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்துச்சு. பட் இவன் வந்து பிரேக்கப் பண்ண ட்ரை பண்ணான். பட் அந்த பொண்ணு தான் வந்துட்டு என்னை விடாம துரத்திட்டு இருந்தான்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து லைட்டா அவளுக்கு தெரியும்ல ரெண்டு பேருமே வந்து ஏமாத்திட்டு தான் இருந்தாங்க. ஈவன் இந்த ட்ரிப்புக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை ஏமாத்திக்கிட்டு தான் இருந்தான். ஸோ அது தெரிஞ்சுமே வந்துட்டு அவள் ஓப்பனாக காட்டிக்கல. பட் இப்போ ஹீரோ என்ன சொல்ல வரானா, இந்த மாதிரி எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்தனால போலீஸ் வந்து என்னை சஸ்பெக்ட் பண்ண வந்து வாய்ப்பு இருக்கு, அதனால அன்னைக்கு நைட்டு வந்து நான் உன் கூட தான் இருந்தேன்ற மாதிரி நீ சொல்லணும்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்றான். ஹீரோயினுக்கு வந்து சிரிப்பா வருது. ஏன்னா அவளுக்கு வந்து ஆல்ரெடி அந்த கில்ட் இருக்கு. அதுல வந்து கண்ணீர் ஒரு பக்கம் வருது, ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோவை நினைச்ச சிரிப்பு வேற வருது. அதாவது நம்ம ஹீரோவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைச்சுதான் அவ பண்ணிட்டு இருக்கா. பட் வந்து ஹீரோ வந்து அவகிட்டே போய் ஹெல்ப் கேட்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு சிரிப்பா இருக்கு. அடுத்து போலீஸும் வந்து அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு விடுறாங்க. ஹீரோ வந்து அவன் பிளான் பண்ண மாதிரி நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருந்தோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் போய் சொல்றான். அதை ஹீரோயின் கிட்ட கன்ஃபர்மேஷன் கேட்கும்போது ஹீரோயின் வந்து லைட்டா யோசிச்சுட்டு அப்புறம் வந்து அவளுமே வந்துட்டு ஆமா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தோன்ற மாதிரி ஒத்துக்கிறான். ஸோ அடுத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்து இப்பதான் ரிலீஃபா இருக்கு, தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் வந்து அந்த இடத்துல எல்லாமே எந்திரிச்சு போயிடா. அடுத்து இப்போ அவங்க ட்ரிப்ல இருந்து அவங்க ஊருக்கு வந்துடுறாங்க. அப்போ வந்து ரொம்ப நாளா வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசாம இருக்காங்க. கடைசியா வந்துட்டு ஒரு நாள் பேசுறாங்க. அப்போ வந்து ஹீரோயின்
வந்து ஹீரோ வந்துட்டு பிளாக்மெயில் பண்றா. இந்த மாதிரி இதுக்கப்புறம் நீ என்கிட்ட போய் சொன்ன அப்படின்னா நான் கண்டிப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷனை போயிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்றான். அப்ப ஹீரோ வந்துட்டு சொல்றான், இந்த மாதிரி கேரா கூட வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு அஃபேர் தான் இருந்துச்சு, பட் இது அது இந்த அளவுக்கு வரும்னு நான் நினைச்சே பார்க்கல, பட் அது கைமீறி போயிருச்சுன்ற மாதிரி சமாளிக்கிறான். பட் வந்து நம்ம ஹீரோயினுக்கு தெரியும்ல, என்னதான் வந்து ஹீரோ வந்து அந்த கேராவை லவ் பண்ணலன்னா கூட கேரான்ற பொண்ணு வந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே லவ் பண்ணியிருப்பா. ஆக்சுவலா இவங்க பார்ல தான் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பார்ல வர வெயிட்ரஸ் வந்து பாக்குறதுக்கு கேரா மாதிரியே நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரியுறா. ஸோ அதனால வந்து அவ ரொம்ப அப்செட் ஆயிட்டா, அந்த பாரை விட்டே ஓடிடுறா. அடுத்து இவ வந்து நம்ம ஆல்கஹால் குடிச்சிட்டா வந்து நம்ம இதுல இருந்து வெளியே வந்துடலாம்னு சொல்லிட்டு நிறைய ஆல்கஹால் குடிச்சிட்டு ஆடுறா. பட் இருந்தும் அவளால அந்த கில்ட்ல இருந்து வெளியே வரவே முடியல. ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடா. அப்ப இவளுக்கு முன்னாடி ஒரு பிரீஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி உன் மேலே எந்த தப்பும் கிடையாது, அன்னைக்கு நடந்தது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான் சொல்லிட்டு அவன் சொல்றான். அதாவது நம்ம ஹீரோயினை வந்து கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்றான். என்னன்னு பார்த்தா அந்த பிரீஸ்ட்னு யாருமே கிடையாது போல. இவளோட மனசாட்சியே வந்து இவளுக்கு வந்து ஆறுதல் சொல்ற மாதிரி அவளுக்கு வந்து ஃபீல் ஆகுது. அடுத்து இவளும் வந்துட்டு இவளோட மனசை தேத்திக்கிறா. சரி ஓகே, கண்டிப்பா அது வந்து ஆக்சிடென்ட்னால தான், நம்ம மேல தப்பு இல்லைன்ற மாதிரி இவளா மனசை தேத்திட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து சரி வா வீட்டுக்கு போலான்னு கூட்டிட்டு போயிடா. இப்போ அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் போற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் எப்போ வெளியே போயிட்டு வந்தாலும் எங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் உண்மையை சொல்லிடுவாளோன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமாவே இருக்கு. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு காராவோட மெமரியல் டேக்காக நம்ம ஹீரோவோட பாஸ் வந்து இவங்க ரெண்டு பேரையும் இன்வைட் பண்றான். அப்ப அங்க ஸ்பீச் மாதிரி கொடுப்பாங்கல்ல, அதுல வந்து சொல்றான் இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் வந்து எப்படி அவங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இருந்துச்சோ அதெல்லாம் பத்தி சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் கேட்குற ஹீரோயினுக்கு வந்துட்டு அங்க இருக்கதே ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு வந்துட்டு அவளால எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல, ரெஸ்ட் ரூம் போயிடா. அடுத்து கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து அங்க இருந்து கூட்டிட்டு போயிடறான். என்னடான்னு பார்த்தா ஹீரோக்கு வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கும் போல. இந்த மாதிரி காரா வந்து இறந்தது ஆக்சிடென்ட் கிடையாது, யாரோ அவளை வந்து தள்ளி விட்டுருக்காங்கன்ற நியூஸ் வந்து வந்திருக்கும் போல. ஸோ அதனால ஹீரோ வந்து பயந்துட்டு ஹீரோயினை வந்து அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடறான். அடுத்து இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்து சொல்றா, இந்த மாதிரி உங்களுக்கு எதிராக, ஏன்னா உங்க ரெண்டு பேருக்கு அஃபேர் இருந்திருக்கு, ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா அதுல வந்து உங்களையும் தான் பிடிப்பாங்க, நீ வந்து அன்னைக்கு என் கூட தான் இருந்தேன்னு சொல்லி நானும் பொய் சாட்சி சொன்னனால என்னையும் தான் பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதனால நம்ம எந்த எவிடன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றா. அப்பதான் வந்து ஹீரோ சொல்றான், எங்களுக்கு அஃபேர் இருக்கிறத வந்து நாங்க ரொம்ப வந்து சீக்ரெட்டா தான் மெயின்டைன் பண்ணோம், எங்களுக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சா கூட உடனே நாங்க அதெல்லாம் டெலீட் பண்ணிடுவோம், கம்யூனிகேட் பண்றதுக்கு வந்து ஏதாவது கம்யூனிகேட் பண்ணா அதையும் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுவோம், பிளஸ் வந்து ஏதாவது இப்போ ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்றாங்கன்னா அங்க வந்து இவன் வந்து கேஷ்ல தான் வந்து பே பண்ணிருப்பான் போல. ஸோ கேஷ்ல பே பண்ணிட்டா எந்த ரெக்கார்டு வந்து பின்னாடி பேக் ட்ராக் பண்ண முடியாதுல, அந்த மாதிரி இருக்கும் போல. பட் இன்னொன்னு என்ன பண்ணிருக்கானா, இவன் வந்து இவங்க ரெண்டு பேர் வீட்டுல நம்ம ஹீரோ ஹீரோயின் இருக்காங்களா அந்த வீட்டோட ஒரு கீமே வந்து கேரா கிட்ட கொடுத்து வச்சிருப்பான் போல. ஸோ அது மட்டும் இப்போ மிஸ் ஆகுது. நம்ம கேரா கிட்ட தான் அந்த கீ லாஸ்டா இருந்திருக்கு. ஸோ அதை சொன்னேனே வந்து ஹீரோயினுக்கு வந்து பயங்கர கடுப்பாகுது. என்னதான் இருந்தாலும் ஹீரோ ஹீரோயின் வாழ்ற வீட்டுல வந்துட்டு நீ வந்து கீயை போய் அவளுக்கு கொடுப்பியான்ற மாதிரி கடுப்பாகுது. பட் ஹீரோயின் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிக்கிறா. அடுத்து ஹீரோ என்ன பண்றான், அவனோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு கரா சம்பந்தப்பட்ட எல்லாத்துலயும் வந்துட்டு இவனோட எவிடன்ஸ் எதுவுமே இல்லாம அழிக்க ட்ரை பண்றா. அப்ப பார்த்தா அந்த பாஸ்மே வந்துட்டு அங்கதான் முத நாள் நைட்டு குடிச்சிட்டு அங்கேயே மட்டையா இருப்பா போல. அவளுக்குமே வந்து காரா வந்து இறந்ததை வந்து தாங்கிக்க முடியல. ஸோ அவளும் மிஸ் பண்றனால இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இந்த ஹீரோ வந்துட்டு இங்க வந்ததை எதுவுமே அவ கண்டுக்கல. ஏன்னா அவளுக்கு வந்துட்டு இது பிரச்சனை கிடையாது, அவளுக்கு வந்து அந்த சரக்கு அடிச்சதே ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அவ வந்து கிளம்பிடுறா. அடுத்து வந்து ஹீரோ வந்து அங்க இருக்க கம்ப்யூட்டர்ல வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் ஷேர் பண்ணது இதெல்லாம் டிலீட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பாக்குறப்பதான் இவனுக்கு வந்து ஒரு மெசேஜ் கிடைக்குது. அந்த மெசேஜ்ல வந்து நம்ம காரா வந்து நம்ம ஹீரோவை எவ்வளவு லவ் பண்றான்ற மாதிரி ஒரு மெசேஜ் டைப் பண்ணி வச்சிருக்கா. பட் வந்து சென்ட் பண்ண கிடையாது. இவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் என்னதான் வந்து ஒரு டெம்பரவரியா இருந்தா கூட காரா வந்துட்டு கொஞ்ச நாள் போக போக வந்து நம்ம ஹீரோ வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா போல. அடுத்து ஹீரோ ஹீரோயின் வந்து நம்ம காராவோட பாய் ஃப்ரெண்டை மீட் பண்றாங்க. அவன் வந்து ஆல்ரெடி ஃபீலிங்ஸ்ல தானே இருப்பான். ஸோ அவன்கிட்ட வந்து கொஞ்சம் ஆறுதலா பேசுற மாதிரி நம்ம ஹீரோ வந்து டைவர்ட் பண்றான். இந்த சைடு ஹீரோயின் வந்துட்டு அவங்க வீட்டுல வந்து இவங்களோட கீ இருக்கான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்ப காராவோட க்ளோத்ஸ்ல எல்லாம் சர்ச் பண்ணும்போது அவன் வந்து பாய் ஃப்ரெண்டு பாத்துறான், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து சமாளிச்சிடா. இந்த மாதிரி அவங்க ட்ரிப்ல வந்து காராவோட ட்ரெஸ் வந்து கொடுத்துருப்பாள். ஸோ அதை வந்து ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ கிளம்பிடுறா. இப்ப கிளம்புறப்பதான் வந்துட்டு ஹீரோயின் வந்து காட்டுறா, அவ வந்து அந்த கீயமே கண்டுபிடிச்சிருப்பா போல. அடுத்து ரெண்டு டிடெக்டிவ்ஸ் வந்து இவங்களோட வழியில வந்துட்டு உங்களை ரெண்டு பேரையும் நான் விசாரணிக்கணும், வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு சொல்லி கூட்டிட்டு போயிறாங்க. அடுத்து இவங்க ரெண்டு பேரையும் தனித்தனியா விசாரிக்கிறாங்க. அன்னைக்கு நைட் எங்க இருந்தீங்கன்னு சொல்லும்போது ரெண்டு பேருமே ஆல்ரெடி பேசி வச்சிருப்பாங்கல்ல. ஸோ ரெண்டு பேருமே அதே ஸ்டோரியை வந்து சொல்றாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன டவுட்னா, இவங்க ஆக்சுவலா ட்ரிப்புக்கு போயிருப்பாங்க. அந்த ட்ரிப்ன்றது வந்து இவங்களோட ஹோம்ல இருந்து கிட்டத்தட்ட 5,000 மைல் தொலைவில் இருக்கு போல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு எப்படி ரெண்டு கப்பலுமே கோயின்சிடென்ஸா போக முடியுன்ற மாதிரி உங்களுக்கு டவுட்டா இருக்கு. அப்போ வந்து ஹீரோ வந்துட்டு கன்வின்ஸ் பண்றா, இந்த மாதிரி அந்த பொண்ணுக்காரன்ற பொண்ணு வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு சோசியலா ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும்னு நினைப்பா. ஸோ அது வந்து அவ போனது வந்து அவளோட இன்ட்ரெஸ்ட்னால தான் போயிருக்கா, கண்டிப்பா அது கோயின்சிடென்ஸ் தான் சொல்லி சமாளிக்கிறான். பட் இவங்க போலீஸ்க்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் என்னடா சொல்லி வச்ச மாதிரி பேசுறாங்களேன்னு சொல்லி ஒரு டவுட்டா இருக்கு. அடுத்து இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா சொல்றான், இதுக்கப்புறம் வந்து போலீஸ் எதுவும் நம்மள வந்து கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டா சொல்லிட்டு கூட வந்து ஒரு வார்த்தையை விட்டுறான், அந்த மாதிரி லூசு பொண்ணுக்காக வந்துட்டு என்னோட லைஃப்லாம் இழக்க முடியாதுன்ற மாதிரி சொன்னேன்னு நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அது ரொம்ப கஷ்டமாயிடுது. என்னது லூசு பொண்ணு, அந்த பொண்ணு உன்னை வந்து உண்மையா லவ் பண்ணியிருக்கா, ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து நீ கொடுக்குற நேம் இதுதானான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பாயிட்டு ஹீரோயினோட பக்கத்துல
பக்கத்து வீட்டில் வந்து ஆஷ்ன்ற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாள். ஸோ அவளை மீட் பண்ணி புலம்பிட்டு இருக்கா. இந்த சைடு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கல்ல. ஸோ அவங்க வந்து ஆஃபீஸில் இருக்க அந்த பாஸ் கிட்ட வந்து விசாரிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி கேரா வந்து கடைசி கொஞ்ச நாள் வந்து அவள் ஒழுங்காகவே இல்லைன்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால இவங்களும் வந்துட்டு அங்கே இருக்க சிசிடிவி கேமரா இதெல்லாம் வந்து சர்வே பண்ணி பார்க்கும்போது ஒரு நாள் கேரா ஆஃபீஸ் முடிச்சு போகிறப்ப நம்ம ஹீரோயின் வந்து அவளை ஃபாலோ பண்ணி போயிருப்பா. ஸோ அதை பார்க்குற இவங்களுக்கு வந்து டவுட் வருது. ஏன்னா வந்து நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா கேரா வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நான் அந்த ட்ரிப்பில் தான் பார்த்தேன்ற மாதிரி இவ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பா. பட் இவங்க என்னடானா இவ வந்து ஃபாலோ பண்ணி போயிருப்பாள். ஸோ அதை பார்த்தனே அவங்களுக்கு லைட்டாக டவுட் வருது. இந்த சைடு ஹீரோயின் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்கா. திடீர்னு பார்த்தா அவங்க அம்மா வேற வீட்டுக்கு வந்திருப்பாங்க போல. இந்த சைடு காராவோட பாய் ஃப்ரெண்டை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல. அவன் தான் அந்த இதுக்கு காரணம்ன்ற மாதிரி சஸ்பெக்ட் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கலாம். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நெக்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு சொல்றேன். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. டாடா பை பை.